பசுமை நிறைந்த ஒரு கிராமத்தில் சின்ன சின்ன பசுமை வண்ண வீடுகள், பஞ்சு போல் மென்மையான மேகம், சிரிக்கும் பிள்ளைகள். இந்த அழகான கிராமத்தில் ஒரு சிறுவன் இருந்தான். அவனது பெயர் நிவின். நிவின் மிகவும் புத்திசாலி. பள்ளியில் எப்போதும் முதல் மாணவன். எல்லா பாடத்திலும் தேர்ச்சி. ஆனால் ஒரு பிரச்சனை இருந்தது. நிவின் யாரையும் மரியாதை காட்டவே இல்லை. பெரியவர்கள் வந்தால் கூட எழுந்து நின்று வணக்கம் சொல்ல மாட்டான். நண்பர்களை கீழ்பார்த்து பேசுவான். ஒருநாள் அந்த கிராமத்துக்கு ஒரு பெரியவனும் ஞானியுமாகிய ஐயா பரமன் வந்தார். அவர் பள்ளிக்கு வந்து குழந்தைகளோடு பேச ஆரம்பித்தார். பரமன் ஐயா குழந்தைகளிடம் கேள்விகள் கேட்டார். நிவின் எல்லா பதிலும் சொன்னான். நிவினே, நீ மிகவும் புத்திசாலி. ஆனால் பெரியவர்களுக்கு மரியாதை காட்டுகிறாயா? நான் புத்திசாலி. எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. பரமன் ஐயா ஓர் கதையைச் சொன்னார். ஒரு காலத்தில் ஒரு பண்டித ஆசான் இருந்தார். அவரிடம் இரு சீடர்கள் இருந்தனர். ஒரு சீடர் சாக்ரன், புத்திசாலி, நூல் அறிவில் சிறந்தவன். ஆனால் அவனுக்கு ஆசானைப் பற்றிய மரியாதை இல்லாது திமிராக இருந்தான். மற்றொரு சீடர் வெண்மணி, சிறிது மெதுவாக கற்றவன். ஆனால் எப்போதும் பணிவுடன் ஆசானை வணங்குவான். ஒருநாள் ஆசான் மிகவும் களைப்பாக இருந்தார். அவருக்கு உடல் நலம் சரியில்லை. அவர் இருவரையும் அழைத்து ஒரு மரத்தில் இருக்கும் அரிதான மூலிகையை கொண்டு வருமாறு கூறினார். அந்த மூலிகை எளிதாக தெரியாது. ஆனால் யார் ஆசானின் வார்த்தையை கவனமாக கேட்டிருக்கிறாரோ அவருக்கே அது எளிதாக கிடைக்கும். வெண்மணி நேராக அந்த மரத்தினை அடைந்து மூலிகையை கொண்டு வந்தான். சாகரன் ஒருநாள் முழுக்க தவறான காடுகளில் அலைந்து வெறுமனையாக வந்தான். நான் புத்திசாலி. ஆனால் நான் தோல்வியடைந்தேன். ஏன்? ஆசான் சிரித்தார். மெதுவாக கூறினார். அறிவு என்பது நூலிலோ புத்தகத்திலோ மட்டுமில்லை. அது பணிவிலும் கவனத்திலும் மரியாதையிலும் உள்ளது. நூல்களைக் கற்றால் மட்டும் போதாது. நற்றால் தொழுதல் வேண்டும். நிவினே, அந்த சாக்ரன் போல் நீயும் அறிவால் பெருமை கொள்ளாமல் மரியாதை வழி நடக்க வேண்டும். நிவின் அந்த கதையைக் கேட்டவுடன் மனதில் மாற்றம் ஏற்பட்டது. அவன் தன் தவறை உணர்ந்தான். மன்னிக்கவும் ஐயா, புத்திசாலித்தனம் மட்டும் போதாது. நல்லவற்றை புரிந்து கொண்டு நடந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியம். அன்று முதல் நிவின் புத்திசாலியானவன் மட்டுமல்ல, நல்லவராகவும் ஆனான். இதுபோல நம்மில் உள்ள அறிவு நல்லதை பின்பற்றும்போதுதான் பயனுள்ளதாக இருக்கும். இல்லையெனில் அது வீணே. கற்றதனால் ஆய பயனென்கொல் வாளறிவன் நற்றாள் தொழார் எனின். திருவள்ளுவர். For more kids, moral video, like, share and subscribe.